ஆல்ரெடி ஒரு தடவை த அதாவது ராஜராஜ சோழன் வந்து தெலுங்கர், பல்லவ மன்னர் தெலுங்கர், எல்லாமே தெலுங்கர் கட்டின கோயில் தான். இப்ப ஒரு ஆடியோ வந்திருக்கு. எல்லாமே தெலுங்கர் கட்டின கோயில் தான். தமிழர்கள் தான் இங்க வந்து வாடகைக்கு இருக்கிற மாரி இருக்காங்கங்கிற ஒரு கருத்து வெளி வந்திருக்கு. இவங்க இவங்க இப்படி பேசுவதற்கான காரணம் என்ன? நீங்க எப்படி இத பார்க்குறீங்க? இல்ல இவங்களுக்கு அந்த அண்ணன் சொன்ன மாரி ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் குதிச்சது. கருணாநிதி இருந்தா வேஷம் போடுறவர், ரெட்டை வேடம் போடுறவர். நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் அடக்குவார் கருணாநிதி. டேய் நான் இவ்வளோ நாள் எங்கள் குடும்பத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள், நீங்கள் என்னடா தெலுங்குன்னு கத்துறீங்கன்னு அவங்க ஆளுங்களை அடக்கி அவங்க ஆளுங்களை கவனிச்சு விடுவார். ஸ்டாலினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நடவடிக்கை எடுக்க தெரியாது. அதனால் இவங்கெல்லாம் அவுத்து போட்ட மாதிரி, திறந்து விட்ட மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க. அந்த பார்ட்டி வந்து ஒன்றும் அந்த லெவலுக்கு முதிர்ச்சியாக பேசுறதில்ல. ஏன்னா இனிஷியல் வந்து நம்ம நான் நீங்கள் தான் அப்போ, ஆனால் இனிஷியல் நான் போட்டுக்கிறேன், சும்மா ஒரு பேருக்கு போட்டுக்கிறேன்ற மாதிரி எல்லாமே தெலுங்குன்ற அர்த்தம். அப்படின்னா திருப்பதி கோயிலுக்கு நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போனேன், படியேறி போனேன் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றுலாவுக்கு போனப்போ. அங்கே ஒரு சிலை, நாயன்மார்கள் சிலை, அது இதுன்னு சைடில் பக்கத்தில் இருக்குது. அதில் 4-5 சிலையில் தமிழில் தான் கல்வெட்டு இருக்குது, தெலுங்கில் இல்லையே. தெலுங்கில் இல்லை, நான் பார்த்தேன். தமிழில் தான் எழுதியும் வச்சுருக்கிறாங்க, தெலுங்கில் இல்லை. அவங்க வேணால் இந்த பக்கம் வேணால் அரைக்குறைய அந்த போர்டில் எழுதி வச்சுருக்கலாம், சிலையில் இல்லை. அப்போது திருப்பதியே எங்களுது அப்படின்றப்ப இதெல்லாம் நம்ம பேசலாம் வரலாறு. இவங்க வந்து நீ சும்மா உட்காந்துக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு அவங்க ஆட்கள் இருக்கிறனால அரசியல் அண்ணன் சொன்ன தீர்வு வந்து அரசியல் ரீதியான பலத்தை அடியாது. உள்ளுக்குள்ளே எல்லாம் மாறணும், கலாச்சாரம் எல்லாம் மாறணும் அப்படின்னா அது கொஞ்சம் நாள் எடுக்கும்.